வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. போன வீடியோலையும் சயின்ஸ் தான் பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம பார்க்குறது சயின்ஸில் இதுதான் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ், இதை தான் பார்க்க போகிறோம். மனித நோய்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இதெல்லாம் கண்டிப்பாக மனித நோய், இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? எப்பயுமே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே டு டே நடக்கிற அந்த அன்றாட நிகழ்ச்சிகள் அடிப்படையில் நீங்கள் சயின்ஸ், அது கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், மற்ற எந்த நம்மளுடைய சயின்ஸ் மொத்தமாகவே நீங்கள் அது சம்மந்தமான லெசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. ஏன்னா அப்படி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இன்றைக்கி இருக்கிற அந்த கொரோனாங்கிற அந்த டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அவேர்னஸ் வரணும். நோய்கள் மூலமாக, அதாவது பரவக்கூடிய நோய்கள் மூலமாக எந்தெந்த வகையில் அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான விழிப்புணர்வுக்காகவே கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்க எடுக்கலாம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெசனுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் அந்த ஃபர்ஸ்ட் 5 கொஷின் பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் கான்ஸ்டியூஷன்லேருந்து இன்னைக்கு பார்க்கலாம். நீதிமன்ற ஆணையினால் அமுல்படுத்த முடியாத அரசியலமைப்பினுடைய முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை கடமைகள், அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எந்த ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எதையுமே மக்களை செய்யறதுக்காக நீதிமன்ற ஆணை மூலமாக எதையுமே அமல்படுத்த முடியாது. இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. அதுதாங்க. அதே மாதிரி அட்டவணை 9ல் சேர்க்கப்பட்ட பல்வேறு வகையான சட்டங்களையும் அது செய்யலை அப்படிங்கிறதுக்காக அதாவது அந்த அரசியலமைப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அட்டவணை 9ல் சேர்க்கப்பட்டுள்ள அந்த சட்டங்களை செய்யலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலமாக எந்த விதமான கேஸும் போட முடியாது. அதுதான் இங்கே சொல்லப்படுது. ஸோ என்னென்ன விஷயங்கள்ங்க? நீதிமன்ற ஆணையினால் அமுல்படுத்த முடியாத அரசியலமைப்பின் முக்கியமான பகுதிகள் என்னென்ன? அடிப்படை கடமைகள், அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அட்டவணை 9ல் சேர்க்கப்பட்டுள்ள பல்வேறு சட்டங்கள். ஓகேங்களா? இது 3ம் முக்கியமான ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. இது ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்மளுக்கு வைக்கலாம். ஏற்கனவே கேட்ட கொஷின் இது. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட வழக்கு எல்ஐசி வழக்கு. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்று உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்ட வழக்கு. ஓகே, கேசவநாத் பாரதி வழக்கு 1973. ஓகே, இந்த வழக்கு எதுக்காக போடப்பட்டதுன்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த நிலச்சீர்திருத்த சட்டங்களுக்கு அதுக்காக போடப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒரு பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு பெரிபெரி வழக்கு. ஓகே, இந்த வழக்கை தொடுத்தவர் பேர் தான் அதில் வரும், பெரிபெரி வழக்கு. இது 1960ல் போட்டாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று பார்த்தது காச நோய் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம காலரா. ஓகே, நோய்கள் இதில் என்னென்ன விஷயம், நம்ம நோய்கள் சம்மந்தமாக என்னென்ன பார்க்கணும் முக்கியமாக, அது எதனால அந்த நோய் தொற்று ஏற்படுது, அதுக்கான அந்த மருந்து, அதாவது அதுக்கான அந்த சிகிச்சை முறைகள் என்ன, அவ்வளோதான். அதுதான் பார்த்தாகணும். ஸோ காலரா, விப்ரியோ காலரா என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் தான் இந்த காலராங்கிறது. இது எதன் மூலமாக பரவக்கூடியதுங்க? அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலமாக பரவக்கூடியது. இதன் தாக்கம் அதாவது இந்த நோய் வந்துச்சுன்னா அதனுடைய அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வயிற்றுப்போக்கு, தலைவலி, வாந்தி, இதுதான் அதனுடைய அறிகுறிகள். காலராவிற்கான அந்த அறிகுறிகள் இதுதான். இதுக்கான தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிடுவதற்கு முன்னாடி கைகளை கழுவணும். இது போன்ற சுகாதார செயல்கள், அதாவது நல்ல கை கழுவணும். தெருக்களில் விற்கக்கூடிய அந்த திறந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். கொதிச்சு ஆற வைத்த அந்த குடிநீரை தான் பருகணும். காலராவுக்கு எதிராக தடுப்பூசி கொடுக்கறது. ஓகே, தடுப்பூசி போட்டுக்கிறது. ஸோ இதன் மூலமாக இதை தடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு காலராவை முழுமையாக ஒழிச்சாச்சு இந்தியாவில் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் டைஃபாய்டு பார்ப்போம். சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியம் அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் பரவி இந்த நோயை ஏற்படுத்துது. முக்கியமான விஷயம் என்னதுங்க? எதன் மூலமாக, எந்த பாக்டீரியா மூலமாக இந்த நோய் பரவுது அப்படிங்கிறது அது ஒரு இது நம்மளுக்கு
ஸோ எந்த பாக்டீரியா மூலமாக பரவுது டைஃபாய்டுங்கிறது? சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக பரவுது. இது எதில்? அசுத்தமான உணவு இல்லை நீர் மூலமாக இந்த நோய் பரவுது டைஃபாய்டு. இது என்னென்ன இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசியின்மை, தீவிர தலைவலி அதிகமாக இருக்கும், அடிவயிற்றில் புண் அல்லது தடிப்புகள் ஏற்படும், தீவிர காய்ச்சல், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். ஓகே, இதுதான் இந்த டைஃபாய்டுக்கான அறிகுறிகள். டைஃபாய்டு காய்ச்சல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. நாக்கின் மீது வெள்ளை கோடுகள் இருக்கும், விரிவடைந்த கல்லீரல் மற்றும் மண்ணீரல், குடல் புண் ஏற்படும், உடல்ல தடிப்புகள்லாம் ஏற்படும். இதற்கான தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் என்ன? கொதிக்க ஆற வைத்த குடிநீர் உட்கொள்ளணும், முறையாக கழிவு நீர் அகற்றுதல், தடுப்பூசி கொடுத்தல். ஸோ கழிவு நீர் அதிகமாக குடிச்சு அதன் மூலமாக அந்த கழிவு நீர் வெளியேறணும். எப்பயுமே எந்த இதுக்குமே தண்ணீர் ஒரு சிறந்த மருத்துவ குணமுடையத ஒரு மருந்து தான். அதிகமாக நோய் வந்துச்சு அப்படின்னாவே, ஃபீவர் இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு பிரச்சனைக்குமே தண்ணீர் ஒரு சிறந்த மருத்துவ குணம் மிக்க ஒரு சிறந்த மருந்துன்னு தான் சொல்லப்படும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு தண்ணியால் நிறைய நோய்களை குணப்படுத்தலாம். வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் என்ன? தொற்று, அதாவது பல வகையான வைரஸ் மூலமாக நோய் தொற்று அதிகமாக ஏற்படுது. இதில் என்ன சொல்கிறாங்க? மஞ்சள் காமாலை, சின்னம்மை, ரேபிஸ் போன்ற வைரஸ்களால் ஏற்படும் சில வகை நோய்கள் பற்றி இங்கே சொல்லப்படுது. ஓகே, மஞ்சள் காமாலை, ஹெபாட்டிட்டிஸ். மஞ்சள் காமாலை என்பது ஹெபாட்டிட்டிஸ் வைரஸ் மூலமாக பரவுது. இது ABCDயினால் ஏற்படும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். இது எதன் மூலமாக பரவுது? அசுத்தமான நீர், பாதிக்கப்பட்டவருக்கு, அதாவது இந்த நோய் பாதிக்கப்பட்டவருக்கு போடப்பட்ட ஊசிகள் மூலமாகவும், பாதிக்கப்பட்டவருடைய இந்த நோய் இருக்கக்கூடியவருடைய இரத்தம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் இந்த நோய் பரவுது. இதுக்கான அந்த அறிகுறிகள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பசியின்மை, அனோரெக்சியா அப்படிங்கிறாங்க. பசியின்மை அப்படின்னா அனோரெக்சியா அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சள் நிறமுடைய சிறுநீர் வரும். அதுக்கப்புறம் கண்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும். குறைவான செரித்தல், அதாவது ஜீரண கோளாறு, ஜீரணமாகாமல் இருக்கும். வாந்தி, இதெல்லாமே இதனுடைய அறிகுறிகள், மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள், ஜாண்டிஸ்க்கான அறிகுறிகள். தடுப்பு மற்றும் இதற்கான சிகிச்சை என்ன அப்படின்னா, கொதித்து ஆற வைத்த குடிநீர் உட்கொள்ளணும், முறையாக சுத்தமாக கையெல்லாம் கழுவி இருக்கணும். இதுதான் இதற்கான தடுப்பு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாட்டு வைத்தியத்தில் கீழா நெல்லி மஞ்சள் காமாலையின் ஒரு சிறந்த மருந்து இல்லைங்களா? ஸோ அதுக்கு அப்பாற்பட்டதான் மற்ற எல்லாமே. தட்டம்மை வாரிசெல்லா என்று அழைக்கப்படுகிறது. தட்டம்மை என்னன்னு சொல்றாங்க? வாரிசெல்லா. இது வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸால் ஏற்படும் தீவிர தொற்று நோய். ஓகே, இது எந்த வைரஸ்ங்க? தட்டம்மை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்ன? வரிசெல்லா ஜோஸ்டர். ஆனால் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? தட்டம்மைக்கு இன்னொரு பேர் வாரிசெல்லா அப்படின்னு அழைக்கப்படுறது, தட்டம்மையே சொல்றாங்க. ஆனால் இதனுடைய வைரஸ் என்னதுங்க? வரிசெல்லா ஜோஸ்டர். ஓகே, இதுதான் இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். இந்த நோய் காற்றின் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து மற்றவருக்கும் எளிதில் ஈஸியாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கு. பாதிக்கப்பட்டவருடைய உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல், அம்மை குப்புளங்கள் இதன் அறிகுறியா இருக்கு. ஓகே, இதற்கான தடுப்பு மற்றும் சிகிச்சை என்னதுன்னா, இது சின்னம்மை தடுப்பதற்கான சிறந்த வழியா இருக்கு. சின்னம்மை வாரிசெல்லா தடுப்பூசி மூலமா இது தவிர்க்கப்படுகிறது. நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். சின்னம்மை என்ன சொல்றாங்க? வேரிசெல்லா அப்படின்னு சொல்லப்படுது. இது சின்னம்மை தடுப்பூசி இருக்கு, இதன் மூலமா இது தடுக்கப்படுது. ஓகே, ரேபிஸ், வெறிநாய்க்கடி சொல்றோம் இல்லைங்களா? ரேபிஸ் இது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நோய் தொற்று. இது எதன் மூலமாக பரவுதுங்க? நாய், முயல், குரங்கு, பூனை ஆகியவை கடிப்பதன் மூலமாக பரவுது. ஓகே, இந்த விலங்குகள் கடிக்கிறது மூலமா இந்த ரேபிஸ் பரவுது. நாய்களின் உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் நரம்புகள் வழியாக மூளைக்குள் நுழைகிறது. ரேபிஸின் அறிகுறிகள் ஹைட்ரோபோபியா, அதாவது நீரை கண்டு பயம் அப்படிங்கிறோம். ஹைட்ரோபோபியானா என்னங்க? நீரை கண்டு பயம்.
2 முதல் 12 வாரங்களாக காய்ச்சல் மற்றும் நடத்தையில் மாற்றம், இதுதான் இதனுடைய அறிகுறிகள். ஓகே, ஸோ ரேபிஸ் தாக்குறவங்களுக்கு காய்ச்சல் அந்த தாக்குனவங்களுக்கு என்னதுங்க, காய்ச்சல் இருக்கும். அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இதுலேருந்து ஹேபிட்லேருந்து மாறி இருப்பாங்க அவங்க. இதற்கான தடுப்பு மற்றும் சிகிச்சை என்ன, இது கடித்த உடனே வந்து இதுக்கு வந்து ஆரம்ப கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து தடுப்பூசி இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் இதனுடைய நோய் அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஒரு விலங்கு கடிச்ச உடனே பொதுவாக 2லிருந்து 12 வாரங்களுக்குள்ளார நோய்க்கான அறிகுறிகள் தோன்றலாம். சில சமயங்களில் அறிகுறி இல்லாமலே கூட 2 வருடங்கள் கூட ஆகி அதுக்கப்புறம் இதுலேருந்து அந்த அறிகுறிகள் மேலே வரலாம் அப்படிங்கிறாங்க. அறிகுறிகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போட்டுக்கொள்றதுனால இந்த நோயிலேருந்து நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, அந்த ரேபிஸ் அட்டாக் ஆனவங்களுடைய அந்த இது என்னன்னு கொடுத்துருக்காங்க. விலங்குகள் கடிப்பதன் மூலமாக வைரஸ் நுழைகிறது. வைரஸ் வந்து விலங்குகள் கடிக்கப்பட்ட அந்த இடத்துல உள்ள திசுக்களை பெருக்கமடைய செய்கிறது. ஓகே, இந்த இடத்துல பெருக்கமடைய செய்கிறது. வைரஸ் பிற்போக்கு போக்குவரத்து மூலம் நகர்ந்து பக்கவாட்டு நரம்பு மண்டலத்தில் உள்ள நரம்புகளை பாதிப்படைய செய்கிறது. பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த நரம்புகளையும் இங்கே கடிக்கிறது மூலமா இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த நரம்புகளையும் பாதிப்படைய செய்து வைரஸ் முதுகுப்புற நரம்பு முடிச்சில் பெருகி மூளைக்கு தண்டுவடத்தின் வழியே மூளைக்கு பயணிக்கிறது. ஓகே, ஸோ இங்கே பரவி இதன் மூலமாக தான் மூளை தண்டுவடத்திற்கு இது வந்து பயணிக்குது. பாதிக்கப்பட்ட மூளை வந்து இதனால் பாதிப்படையுது. வைரஸ் மூளையிலிருந்து நரம்புகள் வழியாக கண், சிறுநீரகங்கள், உமிழ்நீர் சுரப்பிகள் போன்ற பிற திசுக்களுக்கும் செல்கிறது. ஓகே, எந்தெந்த இதுக்குள்ளேயும் செல்லுது பார்த்துங்க. மூளையிலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த மூளை அந்த நரம்புகள் வழியாக கண், சிறுநீரகங்கள், உமிழ்நீர் சுரப்பிகள் இந்த இதுக்கெல்லாமே இந்த திசுக்கள் செல்லுது. ஓகே, இதுதான் ரேபிஸ். இது மூலமா எப்படி பரவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொற்றா நோய்கள்னு சொல்றோம். இதெல்லாமே தொற்று நோய்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. தொற்றா நோய்கள், ஸோ ஒருவருக்கு இருந்துச்சுன்னா இன்னொருத்தர்கிட்ட பரவாது. அப்படி பரவாத நோய்கள் என்ன, உடலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் கிருமிகள், பாக்டீரியாக்கள் அல்லது பிற உயிரினங்களால் அவை எப்போதுமே ஏற்படுறது கிடையாது. ஓகே, கிருமிகளாலேயோ பாக்டீரியாக்களாலேயோ இல்லை மற்ற உயிரினங்களாலேயோ இந்த மாதிரியான நோய்கள் தொற்றா நோய்கள் வந்து ஏற்படுறது கிடையாது. எதன் மூலமாக இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நுண்ணுயிர் எதிர்பொருள்கள் அல்லது கிருமிகளுக்கு எதிராக போராடும் மருந்துகள் தொற்றா நோய்களை குணப்படுத்தாது. ஓகே, ஸோ இது வந்து எது மூலமாகவும் இதை குணப்படுத்த நுண்ணுயிர் எதிர்பொருள்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த வைரஸ்க்கெலாம் வந்து அதுக்கான அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய மாற்று மருந்து கொடுக்கறது மூலமாக அதை வந்து வெளியில் அது வந்து தடுத்து நிறுத்த முடியும். பட் இது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தடுப்பூசி அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எதிராக நோய் தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக நம்ம உடலை தயார் செய்கிறது தான் தடுப்பூசி போடுறதோடைய முக்கிய நோக்கம். ஓகே, அந்த நோய்க்கு எதிராக போராடக்கூடிய அந்த திறன் இருக்கணும். அதுதான் அந்த கொரோனாலேருந்து மீண்டு வந்தவங்களை வந்து அவங்களுடைய அந்த இதை எடுத்து தான் நீங்கள் குணப்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு இதையும் செஞ்சு பார்த்தாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த இது இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அதுதான் தடுப்பூசியாக இங்கே கொடுக்கப்படுது. ஓகேங்களா, தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்க முன்கூட்டியே தடுப்பூசி வந்து குழந்தை பருவத்திலேயே கொடுக்கப்படுகிறது. ஓகே, பிசிஜி, போலியோ, MMR இந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் குழந்தை பருவத்திலேயே போடப்படுது. உடல் பாகங்கள் பழுதடைவதால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது பிரச்சனைகள்லாம் என்ன, வாத நோய் வருது, மாரடைப்பு வருது, வலிப்பு, அந்த பக்கவாதம், ஒற்றை தலைவலி, கண்புரை, புற்றுநோய், இதெல்லாமே உடலில் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் பழுதடைறதுனால என்னங்க, ஏதாவது அடிபட்டுறதுனால இந்த விளைவுகள்லாம் ஏற்படுது. ஓகே, தீங்கு விளைவிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள்லேருந்து உடலில் ஏற்படுத்தும் சிக்கல்கள், ஒவ்வாமை, ஆஸ்துமா, நஞ்சுகள், பாம்பு கடிக்கிறது மூலமா, புகைத்தலால் ஏற்படும் இருமல், வயிற்றுப்புண், மது அருந்துறது, இது எல்லாமே வெளிப்புற காரணிகளால் உள்ளுக்குள்ளார உள்ள அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சீர்கேடு மூலமா உள்ள போய் இதாகிறது. உடல் நுண்ணூட்ட தனிம குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் என்ன, இரத்த சோகை, பெலாக்ரா, மாலைக்கண் நோய், சீரோப்தால்மியா, கழுத்து கழலை நோய், ஹைப்போதைராய்டிசம், இதெல்லாம்
தனிம குறைபாட்டால், உடல் நுண்ணூட்ட தனிம குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் உடல்ல. லூகோடெர்மா தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில நிறமி, அதாவது நிறமினா என்னதுங்க, மெலனின் சொல்லுவோம் இல்லையா, அந்த இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோய் அப்படிங்கிறாங்க. ஓகே, லூகோடெர்மா அப்படிங்கிறது. இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையுமே கிடையாது. இது தொடுதல், உணவு பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்கார்றது மூலமா இது பரவாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு தொற்றாத நோய். ஸோ நம்மளுக்கு கேட்கலாம், லூகோடெர்மா அப்படிங்கிறது தொற்று நோயா தொற்றாத நோயா, இது எந்த பகுதியில் ஏற்படும்? தோலில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். எதன் மூலமாக, எதனால, பிரச்சனை என்ன? மெலனின் நிறமி, அந்த நிறம் கம்மியாகிறதுனால, அந்த இழப்பு ஏற்படுறதுனால. ஊட்டச்சத்தின்மை பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய இதெல்லாம் ஒரு நபர் நன்கு வளரவும், கடினமாக உழைக்கவும், ஆரோக்கியமாக இருக்கவும் சத்துள்ள உணவு தேவை. பல பொதுவான நோய்கள் ஊட்டச்சத்தின்மை காரணமாக ஏற்படுது. நிறைய நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக தான் வருது. குழந்தைகளுக்கு தனிப்பட்ட சுகாதார பிரச்சனைகள், இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக வரக்கூடிய ஒரு நோய் தான். ஓகே, ஸோ இரத்த சோகை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வெளிர் அல்லது எளிதில் புலப்படுகிற தோல், அதாவது தோல் வெளிர்ந்து போயிருக்கும். கண்ணினுடைய இமையினுடைய உள் பரப்பு, வெளிர்ந்த விரல் நகம், வெளிர்ந்த ஈறுகள் வெளிர்ந்து இருக்கும். பலவீனமாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்வாக தென்படுவாங்க. இவங்களுக்கு ரத்த சோகை இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ரத்த சோகை தீவிரமடையும் போது முகம், கால்கள்லாம் வீங்கி இருக்கும். இதய துடிப்பு ரொம்ப விரைவாக இருக்கும். மூச்சு திணறலும் அதிகமாக இருக்கும். இவங்க தான் ரத்த சோகை இருக்கிறதா அறிகுறிகள். அதே மாதிரி குழந்தைகள் மண் சாப்பிட்ற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக ரத்த சோகை இருக்கும். ஓகே, இங்கே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தது தான். இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னா என்னது அப்படின்னா, உணவுல பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், கல்லீரல், அந்த ஆடு கோழியினுடைய அந்த கல்லீரல் சாப்பிட்றது மூலமா, கீரைகள், பீன்ஸ், பட்டாணி, பருப்புகள் மற்றும் பச்சை வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்றது மூலமா இதை தவிர்க்கலாம். மாத்திரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் எண்ணெய் மாத்திரைகள், இரும்பு சல்ஃபேட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதற்கான மாத்திரைகள் ரத்த சோகைக்கு. இரும்பு சத்து மாத்திரை வாய் வழியாக தான் உட்கொள்ளணும். ஊசி, அதாவது இரும்பு சத்துக்கான அந்த ஊசி போடுறது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தீக்காயங்கள், முதல்நிலை தீக்காயங்கள், 3ஆம் நிலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முதலுதவி தேவை என்பது உயிரை பாதுகாக்கிறதுக்காகவும், நோயாளியின் இரத்த கசிவை தடுக்க மற்றும் நிலையை உறுதிப்படுத்த, வலி நிவாரணம், வலிக்கான அந்த நிவாரணத்தை அளிக்கிறதுக்கு ஆரம்ப நிலைக்கான ஒரு அவசர மருத்துவ சேவை. இதுதான் முதலுதவி தேவை. இதுக்கு தான் முதலுதவி சிகிச்சை அளிக்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு காமன், சும்மா அப்படியே நார்மல் கொஸ்டின் மாதிரி கேட்கலாம், ஈஸியாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி பார்த்துக்கோங்க. தீ காயங்கள், வெப்பம், வேதிப்பொருட்கள், மின்சாரம், சூரிய ஒளி அல்லது அணு கதிர்வீச்சினால் ஏற்படும் திசு சேதங்கள் தீக்காயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது பெரும்பாலான தீக்காயங்கள் எப்படி இருக்குங்க, வெந்து போறதுனால, கட்டிட தீ பற்றக்கூடிய திரவங்கள் மூலமா வர்றது, வாயுக்களால் இந்த தீக்காயங்கள் ஏற்படுது. தீயுடைய பாதிப்பின் வீரியத்திற்கு ஏற்ப தீக்காயங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுது. முதல்நிலை தீக்காயங்கள் அப்படிங்கிறது என்னதுங்க, தோல் வெளிப்புற அடுக்கு, மேல்புற தோல் பாதிப்படையும் நிலை, சும்மா லேசா அப்படி இது பண்றதுதான். 2ஆம் நிலை தீக்காயங்கள் அப்படிங்கிறது மேல்புற தோல் அல்லது அதற்கு கீழ் உள்ள உட்தோலும் தீயால் பாதிக்கப்படுது. டெர்மிஸ் அப்படிங்கிறாங்க உட்தோலுக்கு. ஸோ அதுவுமே தீயால பாதிக்கப்படுது, தோலினுடைய உட்புறமும். 3ஆம் நிலை தீக்காயங்கள் தான் தோலின் முழு ஆழத்திற்கும் தோலினை அழித்தும் அல்லது அடிப்படை திசுக்களையும் சிதைக்கும் நிலை ஆகும். இத்தகைய தீக்கதிர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் தோல் ஒட்டுதல், அதாவது ஸ்கின் கிராஃப்டிங் சொல்றாங்க, இது தேவைப்படும். சேதமடைந்த இரத்த குழாய்களிலிருந்து திரவ இழப்பு ஏற்படுவதால் தீப்பட்ட இடத்துல வீக்கம், கொப்பளங்கள்லாம் ஏற்படுது இவங்களுக்கு. ஓகே, அப்ப தீ காயங்களை 3 வகையா பிரிக்கிறாங்க, அதனுடைய அந்த பாதிப்பின் அடிப்படையில. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கொடுத்திருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது என்னதுங்க, பென்சிலின். ஓகே, ஓகே, அலெக்சாண்டர் பிளமிங் இவரை பத்தின ஒரு சின்ன ஒரு இது, அந்த முழு விவரங்களும் அடங்கின ஒரு இது, அந்த மருந்து கண்டுபிடிச்சதற்கான அந்த இது கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். இவருடைய காலம் 1881 1955 இவருடைய காலம், அலெக்சாண்டர் பிளமிங்குடைய காலம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கனால கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்மளுக்கு இந்த இவருடைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும்.
அலெக்சாண்டர் பிளெமிங் தன்னுடைய பள்ளி படிப்பை லண்டனில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் பயின்றார். ஓகே, எங்க பயின்றிருக்கிறாரு? லண்டன்ல இருக்கிற செயின்ட் மேரிஸ் பள்ளியில. மருத்துவத்துறையில மிகுந்த ஆர்வம் கொண்டதால் தன்னுடைய 20ஆம் வயதில் மாமா உதவியுடன் செயின்ட் மேரிஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ படிப்பை பயின்றிருக்கிறாரு. முதல் உலகப் போரின் போது ராணுவ வீரர்கள் பலம் காயமடைந்து அதனால் ஏற்பட்ட தொற்று நோய் கிருமிகளால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. ராணுவ வீரர்களின் மருத்துவ குழுவிற்கு பிளெமிங் தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. நோயாளிகளுக்கு அப்ப அந்த கிருமி நாசினி மருந்து கொடுத்துருக்காங்க. அப்பயும் நோய் குணமாகல, காயங்களும் ஆறல. அந்த கிருமிகள் மற்றவர்களுக்கும் பரவி இருக்கு. இந்த கிருமி நாசினி அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருக்கு. இது பாக்டீரியாவால பரவி இருக்கு. எனவே இந்த பாக்டீரியாக்களை அழிக்கும் பொருளை கண்டறியணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கிறாரு. அதுலதான் ஆராய்ச்சியில் தெரியுது இந்த வளர் ஊடகங்களில் ஸ்டைஃபலோ ஹாக்கஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா வளர்கிறது. இந்த வளர் ஊடகத்தில் பூஞ்சை படர்ந்துள்ளது. ஆனால் இதில் உள்ள ஸ்டைஃபலோ காக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை காணோம் அப்படிங்கிறாங்க. என்ன வியப்பு! ஆராய்ச்சிக்கு பின்னாடி பென்சிலியம் நோட்டேட்டம் என்ற பூஞ்சை உருவாக்கிய பென்சிலியம் என்ற பொருள்தான் பாக்டீரியாக்களை அழித்திருக்கிறது. ஸோ இது சம்பந்தமா இந்த பூஞ்சையினால பரவக்கூடிய இந்த நோய் பல பேர்த்துக்கும் பரவி இருக்கு. இதனால இது ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இதன் மூலமா இது ஆராய்ச்சிக்கு பின்னாடி இவர் கண்டுபிடிச்சது என்னங்க? பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சை உருவாக்கிய பென்சிலின் என்ற பொருள் தான் பாக்டீரியாவை அழித்திருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ 1928 உலகிலேயே முதல்ல கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து என்னதுங்க? பென்சிலின் தான். ஓகே, எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க? 1928 முதல்ல கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின். பார்த்துக்கோங்க. நோபல் பரிசு பெறும் மகிழ்ச்சியை விட எண்ணற்றோரின் உயிரை காப்பாற்றியதான் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இது இவர் சொல்றாரு. இது பென்சிலின் என்னும் நோய் எதிர்ப்பு மருந்து நிமோனியா, டிப்தீரியா போன்ற பல்வேறு நோய்கள் மற்றும் காயங்களை குணமாக்கியது. அலெக்சாண்டரின் கண்டுபிடிப்பு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய பயனை தந்ததால் இதனை மருந்துகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த பென்சிலின் நோய் எதிர்ப்பு மருந்து எதை குணமாக்குதுங்க? நிமோனியாவையும் குணமாக்குது, டிப்தீரியா அப்படிங்கிற பல்வேறு நோய்களையும் அப்புறம் இந்த காயங்களையும் குணமாக்கக்கூடியதா இருந்துச்சு. ஓகே, ஸோ மருத்துவத்துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்தா இருக்கிறதுனால தான் இது மருந்துகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, தீக்காயங்களுக்கான முதலுதவி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தீக்காயங்கள் எப்படி அதுக்கு முதலுதவி கொடுக்கணும் அப்படின்னா, தீக்காயங்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பகுதியை குளிர்ந்த நீர்ல கழுவணும், கிருமிநாசினி கழிவு அந்த தொடணும். ஆனா தீக்காயங்கள் ரொம்ப பாதிப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை நீர்ல கழுவுறத நீர் பயன்படுத்துறத தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த தீக்காயம்பட்ட அந்த இடத்த சுத்தியும், அதாவது ஒட்டாத தன்மை இல்லை, அதாவது அந்த துணி ஒட்டக்கூடியதா இருக்கக்கூடாது. அந்த தோல்ல போய் ஒட்டாத அந்த காட்டன் துணி மாதிரி இருக்கிறத அதில் சுத்தி கட்டு போடணும். பெரிய தீக்காயங்களா இருந்தால் உடனடியா மருத்துவருடைய சிகிச்சையை அணுகணும் அப்படிங்கிறாங்க. தீயணைப்பான்களை எப்போதுமே தயார் நிலையில வச்சிருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். வெட்டுக்காயங்கள் மற்றும் கீறல்கள், அதுக்கான முதலுதவிகள் என்ன? வெட்டுக்காயத்துல தோலின் மேற்பகுதியில தான் அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அது தசை கிழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. திசுக்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். இது தோலின் மேற்புறத்தை சேதப்படுத்தும். வெட்டுக்கள் மற்றும் கீறல்கள்ல இரத்த கசிவு, தோல் சிவந்து போறது, நோய் தொற்று மற்றும் வடுக்கள் இதெல்லாம் ஏற்படுத்தலாம். இந்த வெட்டுக்காயத்தின் மூலமா அதுக்குள்ளார அந்த கிருமி பரவி அது நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வெட்டுக்காயத்துக்கான அந்த முதலுதவி என்ன? அந்த வெட்டுக்காயம் அந்த பட்ட இடத்துல அந்த சுத்தமான நீர்ல ஃபர்ஸ்ட் கழுவிட்டு கிருமிநாசினி திரவத்தால் அதை சுத்தம் செய்யணும். அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான அந்த களிம்பு, அதாவது அந்த இடத்துல மருந்து போடணும். நோயை தடுக்கும் வண்ணம் காயம்பட்ட இடத்தை சுத்தி துணியால கட்டு போட்டுறணும் அப்படிங்கிறாங்க. வெட்டுக்காயம் ஆழமா இருந்துச்சுன்னா அதுக்கு சுத்தமான இந்த பருத்தி திண்டு, காட்டன் பேட் வச்சு அழுத்தி பிடித்தவாறு காயமடைந்த நபரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து போகணும். தூய்மை மற்றும் பாதுகாப்புக்கான அடிப்படை நடவடிக்கைகள் என்ன? மற்றவர்களை காப்பாற்ற உதவுவது மிக மிக முக்கியமானது.
அதே நேரத்தில் HIV மற்றும் பிற இரத்தத்தால் பரவும் நோய்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. ஸோ HIV பாதித்தவரை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து முதலுதவி கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த பிளட் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளார போகாத மாதிரி பார்த்துக்கணும். ரத்தம் சிந்தும் ஒருவரை காப்பாற்றும் போது கையுறைகள் அல்லது ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் பையை உங்கள் கைகளில் அணிந்திருப்பது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆபத்தில் உள்ளவர்களை காப்பாறுன்ற போது ஊசிகள் அல்லது பிற கூர்மையான பொருட்களால் நாம் காயமடையாதவாறு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா நோய் தொற்று பரவிடும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாக நம்மளுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இது இந்த ஒரு 3 பாயிண்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க. புக் பேக் கொஸ்டின் இருக்கு, பார்த்துருவோம். ரவி நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறான் என்பது எதை குறிக்கிறதுங்க? நல்ல உடல்நலத்தை தான் குறிக்குது. தூக்கம் உடலுக்கு மட்டுமில்லை, இது எதுக்கும் நல்லதுங்க, மனதிற்கும் நல்லது தான். நாம் வாழும் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும்? ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும். புகையிலை மெல்றதுனால பற்குழிகளில் அந்த இதெல்லாம் ஏற்படும். முதலுதவி அப்படிங்கிறது என்னதுங்க? வலி நிவாரணத்திற்கான உதவியாக தான். ஏன்னா இதெல்லாம் வராது. பணம் சேமிக்கவா, வடுக்களை தடுக்கவா, மருத்துவ பராமரிப்பு தடுக்கிறதுக்காக எதுக்காக முதலுதவி பண்ணுறோம்? வலி நிவாரணத்துக்காக. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை என்னன்னு அழைக்கிறாங்க? சமூகம் அப்படின்னு அழைக்கிறோம். நாம் பச்சை நிறத்தில் இருக்கும் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி என்னன்னு சொல்கிறோம்? மக்கும் குப்பையா மக்காத குப்பையா? அதுதான் என்ன. பச்சை நிறத்தில் இருக்கிறது என்னதுங்க? மக்கக்கூடிய குப்பை தான். நீல நிறத்தில் இருக்கிறது மக்காத குப்பை. ஸோ பச்சைனாவே கிரீன், அந்த கிரீன் சிக்னல்னாவே ஓகே. அப்போ மக்கக்கூடிய குப்பைக்கு தான் நம்ம ஓகே சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். கண் உலகினை காண பயன்படும் ஒரு சிறந்த கருவி தான், ஒரு கருவி என கருதப்படுகிறது. ஓகே, மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க அங்கே எண்ணெய் போன்ற ஒரு திரவம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகே, அது வந்து முடியை மென்மையாக வச்சிருக்கிறதுக்கு தான் அந்த உச்சந்தலையில் எண்ணெய் சுரக்குது, அது சொல்லப்படுது. காசநோய் அப்படிங்கிறது எந்த பாக்டீரியாவால் ஏற்படுதுங்க? பார்த்துக்கோங்க, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற பாக்டீரியாவால் தான் இந்த காச நோய் ஏற்படுகிறது. ஓகே, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலே. இந்த கொஸ்டின் பாருங்க, சரியா தவறா? தவறு எனில் சரி செய்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஸோ அனைத்து உணவுகளும் மூடப்பட்டு இருக்கணும். ஸோ உணவுகள் வந்து மூடப்பட்டிருந்தால் தான் அது நம்மளுக்கு சேஃப். சின்னமே லுக்கோடெர்மா அப்படிங்கிற அழைக்கப்படுகிறது. அது கிடையாது, லுக்கோடெர்மா கிடையாது. ஏன்னா இதுக்கு லுக்கோடெர்மானா என்னதுங்க? அந்த மெலனின் குறைபாடு இருக்கிறது, அந்த அதுக்கு தான் லுக்கோடெர்மா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுங்க? வெரிசெல்லா அப்படின்னு சொல்கிறது தான் சின்னமே, அதுதான் அப்படின்னு வெரிசெல்லாமோ. வயிற்றுப்புண் ஒரு தொற்றாத ஒரு நோய் தான், வயிற்றுப்புண் தொற்றாத நோய் தான். ராபிஸ் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோய் தான், இது கரெக்டு தான். முதல்நிலை தீக்காயத்தில் முழுத்தோல் பகுதியும் சேதமடைகிறது. இது தவறான ஒரு இது. என்னதுங்க? மேல் தோல் மட்டும் தான் முதல்நிலை தீக்காயத்தில் சேதமடையும். 2ஆம் நிலை இதில் தான் முழு தோல் பகுதியும் சேதமடையும். ஓகே, 2ஆம் நிலையில். 3ஆம் நிலையில் வந்து அந்த திசுக்களும் சேர்ந்து சேதமடையக்கூடியதான் 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இது பொறுத்துக்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்குவோம். ராபிஸ் அப்படிங்கிறது ஹைட்ரோபோபியா அப்படிங்கிறது. காலரா அப்படிங்கிறது கால் தசை பாதிக்கக்கூடியது. காச நோய் மைக்கோபாக்டீரியம். ஹெபடைட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர். டைஃபாய்டு சால்மோனெல்லா தான் டைஃபாய்டு. ஓகே, முதல்நிலை தீக்காயம் மேற்புறத்தோல், 2ஆம் நிலை தீக்காயம் உட்புறத்தோல். டைஃபாய்டு பாக்டீரியா மூலமாக பரவுது. அப்போ ஹெபடைட்டிஸ் அப்படிங்கிறது வைரஸ் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். காசநோய் காற்றின் மூலமாக பரவுது. காலரா அப்படிங்கிறது நீர் மாசு, உணவு சுகாதாரம் இல்லாத உணவு, இதன் மூலமாக பரவுறது தான் காலரா. அப்போ எது கொடுத்தாலும் நம்ம போட வேண்டியதான். ஓகே, அசுத்தமான நீர், சுகாதாரமற்ற உணவு, இதில் எது வேணாலும் போடலாம். இதில் பின்வருவனவற்றில் சரியானதை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. வாய் சுகாதாரம் நன்றாக உள்ளது. நல்ல பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்கள் சூழப்பட்ட ஈறுகள். ஸோ இது சரியாக இருந்துச்சுன்னா இதுவும் சரியாக இருக்கும். ஸோ அப்போ என்னதுங்க? ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரியானது தான். உறுதிப்படுத்துதல். ஏ சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று.
உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல், அம்மை கொப்புளங்கள் இதெல்லாம் அறிகுறிகள், இதனுடைய அறிகுறிகள். ஸோ இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் அதோட முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த லெசனில் இருந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த கொஷின்லாம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இயர் பார்த்துக்கோங்க இதில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிச்ச தடுப்பூசி இது. Okay friends, thank you.